ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும். அதாவது அந்த நாளில் சிவபெருமான் அன்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஏன் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது? அன்னாபிஷேகத்தின் மகிமை என்ன? பிரம்மதேவர் தனக்கு 5 தலைகள் இருப்பதை எண்ணி கர்வம் கொண்டார். அவரது கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார். அப்படி அவர் எடுத்த பிரம்மனின் தலையானது சிவனின் கையை பற்றி கொண்டதோடு மட்டுமின்றி சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷமாகவும் மாறியது. சிவனின் கையிலிருந்த பிரம்மனின் தலையானது பிச்சை எடுக்கும் ஓடாக மாறியது. அதில் எவ்வளவு பிச்சையிட்டாலும் அந்த பிச்சை ஓடு நிறையவே நிறையாது என பிரம்மதேவர் சாபமிட்டார். எப்போது அந்த பிச்சை பாத்திரம் சிவனின் கையை விட்டு விலகுகிறதோ அப்போதுதான் சிவனுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். இதற்காக சிவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம், என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தினார். அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டாள். அன்னபூரணி அன்னமிட்டவாறு பின்னோக்கி நகரவே பிச்சை பாத்திரமும் சிவனின் கையை விட்டு நகர்ந்து வந்தது. அதன் பிறகு அன்னபூரணி அன்னமிடுவதை நிறுத்தவே பிச்சை பாத்திரம் சிவபெருமானின் கையை நோக்கி நகர்ந்து வந்தது. அப்போது சிவபெருமான் கையை மூடிக்கொள்ளவே பிச்சை பாத்திரம் கையில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து உடைந்தது. இதனால் சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. அப்படி சிவனுக்கு அன்னபூரணி அன்னமிட்ட நாள் ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாள் சிவனுக்கு அன்னாபிஷேகத்திற்கு உகந்த நாள். சிவனுக்கு சாற்றப்படும் அன்ன பிரசாதத்தை உண்டால் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம். உங்களது வாழ்நாளில் சாப்பாட்டிற்கே பஞ்சம் வராது.